ஹாய் ஃபர்ஸ்ட்டுங்க டைஸ் அண்ட் அப்டேட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தளபதி சிஸ்டனுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டீம் கொடுக்க வந்து போகிறாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷனோட ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு படத்தை ஹைஷ்னோட டேரக்ட் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் மியூசிக் டேரக்டர் நம்ம அல்லூர். இந்த ஒரு படத்தோட ஹீரோயின்னா பூஜா ஹெட்டை கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கான வில்லன் ரோலில் பாபி டூட் நடிக்க போகிறார் அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை அக்டோபர் மாதம் ஆரம்பித்து போகிறாங்க. அக்டோபர் 3ஆம் தேதி சொல்கிறாங்க. அக்டோபர் 3 அப்படி இல்லைனா அக்டோபர் 4ஆம் தேதி இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பித்து போகிறாங்க. அண்ட் ஒரு படத்துக்கான ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே ஒரு சாங் சீக்வன்ஸும் ஷூட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ சாங் சீக்வன்ஸும் ஷூட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே அல்லுத் கம்போஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மான விஷயம் தான். ஸோ சாங் ஷூட் தான் ஃபஸ்ட்டு பண்ணது போகிறாங்க. அல்லுத்தோட மியூசிக்கில் விஜய் சார் மறுபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஹாப்பி வந்து இருக்குங்க. எது எப்படியோ இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வந்து போகிறாங்க. தளபதியோடைய லாஸ்ட்டு படம். இவ்வளோ நாள் ஃபேன்ஸ் நம்மளாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்றாங்க. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒன் லாஸ்ட் டைம் எப்படி சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எது எப்படியோ 2026க்கு அப்புறம் விஜய் சார் நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் இப்போலேருந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே 2026க்கு அப்புறம் நடிப்பார் அப்படின்னா ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இல்லையோ அவர் வந்து ஃபுல் டைமாக வந்து அரசியல் தான் பண்ணுவாரோ, இந்த தளபதி 16க்கு அப்புறம் ஃபுல் டைம் அரசியல்வாதியாக தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தோணிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் வந்து 2026க்கு அப்புறம் நடிப்பாரா? உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த ஒரு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்குது. இந்த ஒரு படம் வந்து எப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷ்னல் ஜேர்னியாக தான் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி இருக்கு வந்து போகுது.